வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்துல 5வதாக அமைந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது? இந்த நேரத்துல நீங்க புதிய தொழில் தொடங்கலாமா? உங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி எந்த அளவுக்கு அமைய போகுது? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணவரத்து எந்த மாதிரி இருக்கும்? பண விஷயத்துல ஏதாவது தடைகள், சிக்கல்கள் வருமா? தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் நடக்க போகுது. ஐயப்ப பக்தர்கள் பலர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானோர் மாலை போடக்கூடிய நேரமாக இது இருக்குங்க. கார்த்திகை தீபம் வருகின்ற மாதம் தாங்க இது. இந்த 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரையே இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. வீட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று நடத்தக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதோ புண்ணிய பலனை சேர்க்குங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் குறைய வேணும்னு நினச்சிங்கனாலும், தேக ஆரோக்கிய பலம் பெற வேணும்னு நினச்சிங்கனாலும் கோவிலுக்கு நீங்கள் பழங்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் கடன் குறைய நீங்கள் திங்கட்கிழமை நாளில் பச்சரிசி வாங்கி கொடுப்பதோ நன்மையை ஏற்படுத்தும். பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யுங்க. இதனால் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக இருக்கும். இதனால் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சிம்ம ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, உங்கள் ராசிக்கும் அதிக அளவில் யோகத்தை தரக்கூடிய மாதமாக இது இருக்குங்க. அற்புதமான ஒரு காலனே நீங்கள் எடுத்துக்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை ஜெயம்னு ஏற்படும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. மன அழுத்தங்கள் தீர்ந்திடும். துணையுடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் போகக்கூடிய யோகமும் இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் தெய்வ வழிபாடுகள் செய்து மகிழ்வீங்க. இதுவரை இருந்து வந்த பதட்டங்கள் குறைய தொடங்கும். தாய் தந்தை வழி உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவீங்க. பெற்றோருடன் வன்மம் கொள்ளாமல் மனம் விட்டு பேசுவது நல்லது. இரத்தத்தில் பரவும் நோய்கள்னு இரத்த அழுத்தம், கொழுப்பு, சர்க்கரை தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் முருக வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். சுப்பிரமணிய புஜங்கம் கேட்பதும் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் பழைய கடன்கள் அனைத்தும் அடைத்திடுவீங்க. முதலீடுகள் செய்து மகிழ போகிறீங்க. பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும். பெற்றோர்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும். அவங்க உங்களை தாக்கி நின்று உங்களுக்கு வேண்டிய வசதிகளை இப்போது செய்து தருவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்க போகுது. அதற்கான பாராட்டவும் இந்த நேரத்தில் இருக்குது. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. படிப்பு விஷயத்தில் ரொம்ப தடைகள் வந்தாலோ எல்லாமே பனி போல இனி விலகும். பெரிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைத்திடுங்க. நல்ல யோக பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்துல ராகு இருப்பதால் கோளார் பதிகத்தை கேட்டு கொண்டே இருப்பது நல்லதுங்க. அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தில் மற்றவங்களால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை நீங்கள் உங்கள் துணையிடம் காட்டாமல் இருப்பது நல்லது. காதல் அமைப்பிலும் கோபத்தை தவிர்த்துக்கோங்க. வேண்டியவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் தாங்க இது. உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதிர்ஷ்ட செய்தவங்க சிம்ம ராசினர் சொல்லலாம். இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது. சிந்தனையை தெளிவாக வைத்துக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் ராசியில் கேது, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன் களத்திர ஸ்தானத்தில் சனி,
ராகு விரயஸ்தானத்தில் குருன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான பலனை தரும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளை ஈடுபட உங்களுக்கு எண்ணம் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு வேண்டும். வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் உண்டு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் அமையும். உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டு. பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியை தரும். சிறப்பாக படித்து அதற்கான மதிப்பெண்ணையும் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து முடிப்பீங்க. பணம் வருவது அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. என்ன பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுக சௌபாக்கியம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இப்போது தீர்வுக்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பான நிலை உண்டுங்க. பிள்ளைகளுடைய அறிவு திறமை வெளிப்படும். பெண்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் தீர்த்து வைப்பீங்க. பயணங்கள் சாதகமான பலனை தரும். பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனையை தவிர்க்க வழிவகை செய்யும். அரசியலில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்பட்டா மேலிடத்துல நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். உங்களிடம் உதவி கேட்டு வருவங்க உதாசனப்படுத்தாதீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டே. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நேரத்தில் வீண் செலவுகள் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டு. காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு உண்டாகும். தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு பொறுத்தவரை நல்லாக இருக்குதுங்க. புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது. போட்டிகளை கண்டு கொள்ளாம தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகும். எனவே கவனமாக பேச்சில் இருங்க. பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டு. பெண்கள் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது இப்போதுக்கு நல்லது. வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கலைஞர்களுக்கு தங்கு தடையில்லாமல் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் பாராட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குங்க. நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த நேரத்தில் அரசியலில் இருப்பவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்போடு செயல்படுவது ரொம்ப நல்லது. இழிபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியுங்க. கையிருப்பு இருக்கும். மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வீங்க. கவனமாக இருங்க. பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனையும் தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்து வந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பாதியில் நின்று வீட்டு கட்டக்கூடிய பணியை மீடு தொடங்கினீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையில் திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்ற அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறைய தொடங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா தடங்களும் நீங்கிடும். காரிய வெற்றி உண்டாகும். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சிங்கக்கிழமையில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வதோ நீங்கள் சிவபெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடுவதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.